நெல்லையில் பிரமாண்ட வண்ண மீன்கள் கண்காட்சியகம் திறப்பு. மன்னார் வளைகுடா அபூர்வ மீன்கள் இடம்பெற்றுள்ளன. மீன்வளம் பராமரிப்பு மீனவர் நலத்துறை சார்பில் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஒட்டல் அருகே பிரம்மாண்ட வண்ண மீன் காட்சியாக மற்றும் வண்ண மீன் சில்லறை விற்பனையகம் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொளி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து அருங்காட்சியகத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் துரை பார்வையிட்டார். இந்த கண்காட்சியகம் 2 தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமீன் கண்காட்சியகம் 2 அடுக்கு கட்டிடமாக அமையப்பட்டுள்ளது. இங்கு மன்னார் வளைகுடா பகுதியில் 20 மீட்டர் மற்றும் 10 மீட்டர் ஆழத்தில் உயிர் வாழும் அபூர்வ பல வண்ண மீன்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்டிங்கிரே, கிடா ஷார்க், கிழவுன், ஏஞ்சல் குரூப்பர் போன்ற அபூர்வ மீன்கள் இடம்பெற்றுள்ளன. நன்னீர் மீன்களான கோல்ட் ஃபிஷ், டிஸ்கஸ், வாஸ்து மீன் போன்றவைகளும் இடம்பெற்றுள்ளன. தாமிரபரணி நதியில் மட்டுமே வசிக்கக்கூடிய மொத்தம் 150 வகையான மீன்கள் பிரம்மாண்ட வண்ண மீன் தொட்டிகளில் கண்களுக்கு குளிர்ச்சியாக இடம்பெற்றுள்ளன. இந்த மீன் காட்சி அரங்கம் அருகே உள்ள மற்றொரு புதிய கட்டிடத்தில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பயிற்சி மையம் மற்றும் மாதிரி மீன் பண்ணை அமைப்பதற்கான மாதிரிகள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நெல்லை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மீன் தாமிரபரணி உபவடி நிலப்பகுதியில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பயிற்சி மையம் மற்றும் மீன் மாதிரி பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நெல்லை மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி மற்றும் மீன் வளர்ப்பு துறையால் வழங்கப்பட்டு வரும் நல உதவிகள் குறித்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படும். மாதிரி மீன் பண்ணைகள் செயல்படுவதன் மூலம் கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இத்துறையின் பயிற்சி பெற்று சுய தொழில் தொடங்கவும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் உதவிகள் கிடைக்கும் என் மீன்வளம் பராமரிப்பு மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் மோகன்ராஜ் மீன் காட்சியாக பொறுப்பாளர் தாவூத் உதவி இயக்குனர் மோகன்ராஜ் ஆகியோர் தெரிவித்தனர். தாமிரபரணி ஸ்பெஷல் மீன் தாமிரபரணியின் வாழ்விடமாக கொண்ட தாமிரபரணி வாசன்சிடா என்ற அலங்கார மீன் இடம்பெற்றுள்ளது. இந்த மீன் தாமிரபரணி அருகில் மட்டுமே வசிக்கக்கூடியது. தமிழகத்தில் வேறு எந்த நதியிலும் இதனை பார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மணிமுத்தாறு, பாபநாசம் போன்ற பகுதிகளில் இந்த மீன்கள் அதிகம் வசிக்கின்றன. கேரளா பகுதியில் வாழும் ஐயிரை மீன்கள், கர்நாடக பகுதியில் வாழும் பில், மெண்டாசா பார்க் போன்ற மீன்களும் இடம்பெற்றுள்ளன. நெல்லையில் பிரமாண்ட வண்ண மீன்கள் கண்காட்சியகம் திறப்பு. மன்னார் வளைகுடா அபூர்வ மீன்கள் இடம்பெற்றுள்ளன. மீன்வளம் பராமரிப்பு மீனவர் நலத்துறை சார்பில் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஒட்டல் அருகே பிரம்மாண்ட வண்ண மீன் காட்சியாக மற்றும் வண்ண மீன் சில்லறை விற்பனையகம் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொளி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து அருங்காட்சியகத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் துரை பார்வையிட்டார். இந்த கண்காட்சியகம் 2 தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமீன் கண்காட்சியகம் 2 அடுக்கு கட்டிடமாக அமையப்பட்டுள்ளது. இங்கு மன்னார் வளைகுடா பகுதியில் 20 மீட்டர் மற்றும் 10 மீட்டர் ஆழத்தில் உயிர் வாழும் அபூர்வ பல வண்ண மீன்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்டிங்கிரே, கிடா ஷார்க், கிழவுன், ஏஞ்சல் குரூப்பர் போன்ற அபூர்வ மீன்கள் இடம்பெற்றுள்ளன. நன்னீர் மீன்களான கோல்ட் ஃபிஷ், டிஸ்கஸ், வாஸ்து மீன் போன்றவைகளும் இடம்பெற்றுள்ளன. தாமிரபரணி நதியில் மட்டுமே வசிக்கக்கூடிய மொத்தம் 150 வகையான மீன்கள் பிரம்மாண்ட வண்ண மீன் தொட்டிகளில் கண்களுக்கு குளிர்ச்சியாக இடம்பெற்றுள்ளன. இந்த மீன் காட்சி அரங்கம் அருகே உள்ள மற்றொரு புதிய கட்டிடத்தில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பயிற்சி மையம் மற்றும் மாதிரி மீன் பண்ணை அமைப்பதற்கான மாதிரிகள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நெல்லை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மீன் தாமிரபரணி உபவடி நிலப்பகுதியில் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பயிற்சி மையம் மற்றும் மீன் மாதிரி பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நெல்லை மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி மற்றும் மீன் வளர்ப்பு துறையால் வழங்கப்பட்டு வரும் நல உதவிகள் குறித்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படும்.
மாதிரி மீன் பண்ணைகள் செயல்படுவதன் மூலம் கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இத்துறையின் பயிற்சி பெற்று சுய தொழில் தொடங்கவும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் உதவிகள் கிடைக்கும் என் மீன்வளம் பராமரிப்பு மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் மோகன்ராஜ் மீன் காட்சியாக பொறுப்பாளர் தாவூத் உதவி இயக்குனர் மோகன்ராஜ் ஆகியோர் தெரிவித்தனர்.